நுகம் இந்த உலகத்தில் உன்னை வாழ வைக்கும், சிலுவை உன்னை பரலோகத்தில் வாழ வைக்கும். ஆகையால் நுகம் இங்கு முக்கியம், சிலுவை அங்கு முக்கியம். அங்கு செல்வதற்கு சிலுவை தேவை, இங்கு வாழ்வதற்கு நுகம் தேவை. நுகம் கற்றுக்கொள்வது, நுகம் கற்றுக் கொடுப்பது, சிலுவை உன்னை வழி நடத்துவது. உன்னை வழிநடத்த சிலுவை தேவை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல. அப்படித்தான் யோனாவும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டார். கர்த்தரிடம் பேசும்போது தமக்கு எல்லாம் தெரியும் என்று பேசினார். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் எப்படியும் அவங்கள மன்னிச்சிருவீங்க, நீங்கள் எப்படியும் அவங்க மேலே அன்பு செலுத்துருவீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து போயிடுவேன். தூங்காதே, உன்னுடைய உறக்கத்தை எழுப்ப கொந்தளிப்பு வரும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எலியாவுக்கு மெல்லிய சத்தம், எலியா விழித்து கொண்டார். பீலேயாமுக்கு கழுதை மூலம் பேசினார், யோனாவுக்கு கடல் மூலமாக பேசினார். ஹல்லேலூயா. யோனாவை எழுப்புவதற்கு கொந்தளிப்பை கொடுத்தார். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொன்றை பயன்படுத்துவார். நமக்கு என்ன என்ற கேள்வி நமக்கு இருக்க வேண்டும். விலகி ஓடுவது பாவம். விலகி ஓடினால் நீ துரத்தப்படுவாய். விலகி ஓடினாலும் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து இழுப்பார். நாம் கடந்த நாட்களிலே எத்தனை நாள் விலகினோம், எத்தனை நாள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், எத்தனை நாள் அவருக்காக நாம் வாழாமல் இருந்தோம் என்பதை நாம் இன்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ரீஎக்ஸாமின் ourselves. இன்றைக்கு நாம் அதை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான ஒன்று பாருங்க, கடைசி வசனம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God prepared a fish. அப்போ அந்த மீனுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இப்படி வந்தான்னா அப்படி போ, அப்படி வந்தான்னா இப்படி போ. கர்த்தர் முதலில் கட்டளை கொடுத்தது யோனாவுக்கு அல்ல, மீனுக்கு தான். மீனுக்கு கட்டளை கொடுத்தாரு. எப்படி கட்டளை கொடுத்தாரு? நம்மால் ஒருத்தன் வருவான், கப்புன்னு போய் முழுங்கிடு. அது மட்டுமல்ல, 3 நாள் ஃபாஸ்டிங் இரு, சாப்பிடாத. நீ சாப்பிட்டீன்னா அவன் செத்து போயிடுவான். ஏன்னா அவன் ஜெபிக்கணும்னு தான் நான் அவனை உள்ளே கொண்டாடுறேன். அங்கே வந்து அவன் ஜெபம் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் வேணும், அதனால் முழுங்கிடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மீன்! கண்டிப்பாக 3 நாட்கள் அது சாப்பிடாமல் தான் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் நிம்மதியாக ஜெபித்திருக்க முடியாது. நாம் எங்கு சென்றாலும் நமக்கு ஜெபிக்க ஒரு இடத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை விலகி சென்றாலும் நாம் ஜெபிக்க இடம் தருகிற ஒரே கர்த்தர், ஒரே கடவுள், நம்முடைய கடவுள். நாம் ஜெபிக்கிறோமா? How is my prayer? நான் எவ்விதமாக அவரிடத்திலே ஜெபிக்கிறேன். ஒரு அம்மா டெய்லி கிளம்பி வரும்போது அந்த முச்சந்தியில் வந்து நின்று அவங்க வந்து கீரைக்காரம்மா, ஆனால் கீரைக்கா சண்டேயில் இருந்ததுக்கு ஒரு கீரைக்காரமான்றார். மீன் விற்கிறம்மா. இப்போ ஹாப்பியாக நீங்கள்? சரி. கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க, அந்த கொம்பை கொண்டாந்து அப்படி தூக்கி போடுவாங்க. அது எந்த தெருவில் போய் விழுதா அந்த வழியாக போவாங்க. இந்த டீ கடைக்காரர் டெய்லி பார்த்தார். ஒரு நாள் அந்த அம்மா 4-5 முறை தூக்கி போட்டே இருக்காங்க. கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா இது போடுவீங்க, டக்குன்னு அந்த ரோட்டில் போயிடுவீங்க. இல்லை, நான் எந்த ரூட்டில் போகணும்னு நினைக்கிறேன்னா அங்கே விழவே மாட்டேங்குது, அதான் 10-15 முறை போட்டேன். நாம் எவ்விதமாக ஜெபிக்கிறோம்? which is my prayer? what is my prayer? how is my prayer? என்னுடைய ஜெபம் சரியாக இல்லை என்றால் கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லுகிறார். God says no when your prayer is not good. when your prayer time is not good, God says slow. உன்னுடைய ஜெபம் அவசரமாக இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் நவ் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவருக்கு வேறு வேலை இல்லை, இதான் நான் பண்ணுவார். ரைட் நவ், இப்போவே பண்ணு அப்படிலாம் சொல்லாது. அதுதான் அவசரம். சில சமயம் அம்மாக்கள் என்ன பண்ணுவீங்க, போமா அது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போப்பா, ஏன்னா அவர் பாவம், அது இல்லைன்னா அவர் கஷ்டப்படுவார். 2 வசனமாவது படிச்சுட்டு போ. அசிங்கமாக இல்லை?
நான் அவர் அதுக்காக ஏங்கின்னு இருக்கார். உன் பிள்ளை ரெண்டு வசனம் படித்தா அப்பா அப்படின்னு வேறு 2 வசனமாக அது போகட்டும், பொசிஷன் போட்டோம் இயேசு கிறிஸ்து 2 வசனமாக அது படிச்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதனால் பாருங்கள், when your prayer time is not good, God says slow. அப்புறம் என்ன சொல்கிறாரு? when your prayer intention is not good, God says grow. உன்னுடைய ஜெபத்தின் நோக்கம் சரியாக இல்லை என்றால் கர்த்தர் உன்னை வளரு என்று சொல்லுகிறார். when everything is good in your prayer, God says go. உன்னுடைய ஜெபத்தில் எல்லாமே சரியாக அமைந்து விட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், போ. எங்கே போ? உலகமெங்கும் போ, நற்செய்தியை அறிவி. ஹல்லேலூயா. அதை மட்டும் நம்ம மறந்துடுறோம். போ அப்படின்னு தான் நேராக கறி கடைக்கு போயிடக்கூடாது. சண்டே வாட்சன் போ என்றால் எங்கே போனால் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக போக வேண்டும். கர்த்தர் இங்கே துர்ச்செய்தி சொல்லு என்று சொன்னார், ஆனால் இவர் நற்செய்தியாக மாற்றுவார் என்பதை அறிந்த வகையிலே பார்த்தால் யோனா கர்த்தரை நன்றாக புரிந்து கொண்டவர்தான். கர்த்தர் தன்னை நன்றாக புரிந்து கொண்டார் என்பதை மாத்திரம்தான் அவர் மறந்து விட்டார். இவர் கர்த்தரை நன்றாக புரிந்து கொண்டார். இவர் இப்படி தான் பண்ணுவார், இப்படி தான் பேசுவார்லாம் தெரிஞ்சிருந்தவருக்கு இவர் இப்படியெல்லாம் நம்மளை தூக்கி போட்டுன்னு கொண்டாந்துருவாருன்னு தெரியாமல் போச்சு. தப்பிச்சிருவோன்னு நினச்சாரு. அப்படி அல்ல. அவர் என்ன பண்ணார்? அழகாக மீனில் கொண்டாந்து இறக்கிட்டார். போகும்போது கப்பல், வரும்போது மீன். நல்ல பயணத்தை நாம் மேற்கொள்ள, அந்த வழியிலே வருகின்ற பிரச்சனைகளை மேற்கொள்ள நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கொந்தளிப்பு நமக்குத்தான், அவர்களுக்கு அல்ல. கொந்தளிப்பு நமக்குத்தான். புளோரிடா மாநிலத்திலே ஒரு இரவு கப்பலில் வந்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு. எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு சிறுவன் மாத்திரம் தப்பித்து கொண்டு வந்தான். அவன் சின்ன ஒரு குன்று, அது அந்த கடல் கரை, அது தண்ணி நடுவில் ஒரு குன்று, அந்த பாறை ஒன்று கிடைத்தது. அந்த பாறையை கட்டிப்பிடித்து கொண்டு இரவு முழுதும் அவன் இருந்தான். பயங்கரமான குளிர் பிரதேசம். இரவு முழுதும் அந்த பனி, குளிர், தண்ணீர். ஆனால் அதை பிடித்து கொண்டிருந்தான். காலையில் அவர்கள் அந்த ரெஸ்கியூ டீம் வந்தது, அந்த பேட்ரோல் வந்து அவர்கள் காப்பாற்றுகின்ற அந்த படை வந்து அவனை காப்பாற்றி கொண்டு சென்றது. பேட்டி எடுக்கும்போது செய்தி தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்தார்கள். இரவு முழுவதும் அந்த கல்லை பிடித்து கொண்டு இருந்தீர்களே, நீங்கள் பயங்கரமாக நடுங்கி இருப்பீங்களே அந்த குளிரில் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, நான் நடுங்கினேன், அந்த பாறை ஒரு துளியும் நடுங்கவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய நடுக்கம் பெரிதாக இருக்கும், ஆனால் நாம் கட்டிப்பிடிக்கிற பாறை நடுங்காது. கன்மலையாகிய கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கன்மலை, அவரே கன்மலை. அப்படிப்பட்ட கன்மலையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அசைந்து போவது நம்முடைய பலவீனம், அசையாமல் இருப்பது அவருடைய பலம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். 1 கொரிந்தியர் 10:4 தெளிவாய் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஏனெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்து. அந்த கன்மலை கிறிஸ்து. கன்மலை நடக்குமா? நடந்து வந்ததுன்னு போட்டிருக்கு பைபிளில். மலை என்ன பண்ணுச்சு? நடந்து வந்தது. கூட சென்ற கன்மலை, இட் வென்ட் வித் them. கூட நடந்தது. இங்கேருந்து மலைக்கு நடந்து போய் பார்க்குற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல, நம்மோடு நடந்து வருகிற மலையே அவர். ஹல்லேலூயா. இவர் பள்ளத்தாக்கின் கடவுளாய் இராமல் மலைகளின் கடவுளாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவரே மலை. நம்ம மாலை போட்டுலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு மாலை போடுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம கொண்டு போய் நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி நமக்கு நெய் ஊற்றுறவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு கடவுள். இங்கேருந்து அவ்வளோ தூரம் செருப்படாமல் போனால் தான் அவரை பார்க்க முடியும். அந்த கஷ்டமே நமக்கு இல்லை. அந்த மலை நம்மோடு நடந்து வரும். கூட சென்ற ஞான கன்மலை கிறிஸ்து. அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நாம்
எந்த இடத்திலும் சிதறி போகாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு, விலகி ஓடி விடாதபடிக்கு நான் எவ்விதமாய் வாழுகிறேன்? என்னுடைய சுயத்தின் ஆளுமையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனா? இந்த நாளிலே நான் கப்பலின் அடித்தளத்தில் இருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் மீன் வராது. ஹல்லேலூயா. ஜெபித்தால் ரட்சிப்பு அங்கேயே கிடைத்திருக்கும். அந்த இடத்தில் யோனா தன்னுடைய ஜெபத்தை செய்திருந்தால் நிச்சயமாக கடல் கொந்தளிப்பு அடங்கி இருக்கும். அவர் கீழே விழுந்திருக்க மாட்டார். கர்த்தர் அவரை அழைத்து சென்றிருப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கடினப்பட்ட இருதயம் அது தொடர 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 கடைசியில் உன்னை பிடித்தே இழுத்தாக வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு மாறுகின்ற சூழலை நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நாம் யோனாவாக இருக்கிறோமா? இல்லை, மீனிடம் தப்பித்து கொள்ளும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே என்னுடைய அடுத்த பயணம் எவ்விதமாக இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். என்னுடைய சமீபத்தில் நான் எழுதி வெளியிட்ட புத்தகம் என்னது? பேதுருவின் படகு. இந்த புத்தகம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பேதுரு கடவுளோடு வைத்திருந்த உறவு, பேதுருவுடைய பின்மாற்றம், பேதுருவுடைய அன்பு, பேதுருவை கர்த்தர் எவ்விதமாய் அன்பு செலுத்தினார், அவரோடு செய்த சம்பாஷணைகள் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கடைசியாக அவர் எழுதிய 2 நிருபங்கள் அனைத்தையும் குறித்து இதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். பிரியாணியோட சீப்பு வாங்குங்க, அநேகர் பயன்படுத்தி கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்க. கொஞ்சம் காப்பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேண்டும் என்றாலும் இருப்பவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ, திரும்ப சொல்கிறேன், என்னுடைய ஊடக ஊழியம், அந்த ஊழியத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் 1 கோடி ஆத்துமா, 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாயில் 5 படம் பண்ணணும். அதில் 2 படம் நான் பண்ணிட்டேன். கர்த்தர் 40 லட்சம் கொடுத்துட்டாரு. இன்னும் 60 லட்சம் வேணும்னு வெயிட் பண்ணுறேன். 1 கோடி ரூபாயை நாங்கள் எப்படி கொடுக்கறது? 1 கோடி பேர் 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஹல்லேலூயா. கஷ்டமே கிடையாது. 1 கோடி பேர் 1 ரூபாய். 1 ரூபாய் எப்படிங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது? 10 ரூபாயாக பண்ணு, அது கூட முடியாது. ஆகையால் இந்த ஊழியம், இந்த தரிசனத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 2 படம் நிலுவையில் உள்ளது, அதுவும் ரிலீஸ் ஆகணும். இந்த வருடம் 2025 ஓம் ஷாலோம் என்கின்ற அந்த படம் வெளிவர வேண்டும். இது இனிமேல் சிடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓடிடி பிளாட்ஃபார்மில் நமக்கு இடம் இல்லை. அதனால் நாகதேவதை அப்படின்னு எடுத்தால் எனக்கு ஓடிடியில் கொடுப்பான். நான் இந்த மாதிரி படம் எடுத்தால் எப்படி கொடுக்க மாட்டேன். அதனால் அது யூடியூப்பில் தான் வரணும். அதுக்கு தான் அந்த ஐஓஜே டிவி. திரும்ப சொல்கிறேன், உங்கள் சர்ச்சில் இருக்கிற 300 பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் 300 ரைஸ் ஆகிருக்கும். நானும் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், 10-15 பேர் தான் பண்ணுறீங்க. நாங்கள் அங்கே கணக்கில் பார்ப்போம். ஓகே, சொன்னதுக்கப்புறம் எத்தனை ஏறுதுன்னு போது தெரிஞ்சு போச்சு. ஓகே, மண்ணூர்பேட்டையில் ஒன்றும் தேரல. அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஷிப் வந்தால் தான் அந்த யூடியூப் சேனல் செத்து போகாமல் இருக்கும். அது இருந்தால் தான் இனி வரும் படங்கள், தயாரிப்புகள்லாம் அதில் வரும். மற்றவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.